Hi friends, welcome to Anna Administrative Staff College. AIM TN யூடியூப் சேனல் வழியா நம்ம பேங்கிங் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது குவான்ஸ்ல என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங் நம்பர். நம்ம ஆல்ரெடி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் 2 வீடியோஸாக பார்த்துருக்கோம். ஒன்று கான்செப்ட் பேஸ்டு, இன்னொன்று வந்து டாப் 30 கொஸ்டின்ஸ் மார்க் பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஐபிபிஎஸ்ல கேட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ராங் நம்பர்ஸ் அப்படின்னா ஸோ மிஸ்ஸிங் நம்பருக்கு ராங் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தேன், ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது வந்து மிஸ்ஸிங் நம்பர். ஓகேங்களா? என்ன நம்பர் வரும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி இந்த லாஜிக்கை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இதே அந்த இடத்துல ஒரு ராங் நம்பர் நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன், அந்த நம்பர் தப்பாக இருக்கும். அப்போ அந்த சீரியஸில் எந்த நம்பர் தப்புங்கிறத சேம் லாஜிக் வச்சே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நம்ம. ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ வித்தியாசம் எங்கே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிபிஎஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஓவில் ராங் நம்பர் கேட்பாங்க, கிளரிக்கலில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்பாங்க. பட் இப்போ அதையுமே ஷஃபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ராங் நம்பர் கேட்டாலும் சரி, மிஸ்ஸிங் நம்பர் கேட்டாலும் சரி, நமக்கு அந்த 5 மார்க் தேவைப்படுது. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, மொத்தமாக நீங்கள் எழுத போகிற எக்ஸாமினேஷன் கிளரிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 5 மார்க் எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் பிஓவாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷத்தில் குறைஞ்ச 2லேருந்து 3 மார்க் எடுத்துட முடியும். ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு எகைன் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வரும்போது மிக கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் கூடும், அக்யூரேட்டாகவும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் டிஃப்ரென்ஸ் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, டிஃப்ரென்ஸ் கரெக்டாக எடுக்க தெரியணும், நம்பரை மைனஸ் பண்ணி. அண்டு உங்களுக்கு கொடுத்துருக்க சீரியஸில் எந்த இடங்கள்ல லாஜிக் அழகாக தென்படுதோ அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ மொதல் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் லாஜிக் வரலைன்னு அங்கேயே நீங்கள் நின்றக்கூடாது. கொடுத்துருக்க சீரியஸில் ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் கொஞ்சம் லாஜிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து கொஸ்டின் ப்ரொசீட் பண்ண கொண்டு போயிடணும். சரிங்களா? ஸோ மொதல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ 2 இருக்கு, 8 இருக்கு, 16 இருக்கு, 32, 64, 128, 256. ஓகேவா? ஸோ இப்போ லாஜிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பாதி 128 கேட்டிங்களா, 128ல் பாதி 64 டிவைட் பை 2 தான். இது டிவைட் பை 2னா 62, இது டிவைட் பை 2 அப்படின்னா 16, இது டிவைட் பை 2னா 8. அகைன் இது டிவைட் பை 2னா இங்களுக்குள்ள 4 வந்திருக்கணும், ஆனால் 2 கொடுத்துட்டீங்க. அப்போ இதுதான் ராங். ஸோ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எல்லாமே இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன். சரிங்களா? ஒன்று அதோட பாதி நம்பர்ஸ் குறைஞ்சு வந்துட்டு இருக்கு, டிவைட் பை 2ல இருக்கு. இந்த நம்பர்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 16 டிவிஷன் 2னா 8, 7 டிவிஷன் 2னா 4 வரணும், நான் 2 கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல 2 தான் ராங் நம்பர். இந்த லாஜிக். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 7, 14, 42, 168, 846, ஸோ 5040. சரிங்களா? ஸோ முதல்ல கொஸ்டினை பார்த்த வரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு லாஜிக் தெரியுதோ அங்கேருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ ஈஸியாக இதான் லாஜிக் தெரியுது, இன்ட்டு 2. ஓகேங்களா? அப்போ 14 இன்ட்டு 2னா 28 வரணும், ஆனால் அங்கே 42 இருக்கு. அப்போ ஒருவேளை இன்ட்டு 3 இருக்கலாம், ஏன்னா 10 3 30, ஸோ 4 3 42 வர வாய்ப்பு இருக்கு. 2 3னா அடுத்து 4 இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, 4 வருமானு. 4 2 8, 4 இன்ட்டு 4 16. லாஜிக் கரெக்டாக வருது. அப்போ அடுத்து கண்டிப்பா 5 வந்திருக்கணும், அடுத்து கண்டிப்பா 6 வரணும். இதுதான் லாஜிக். கரெக்டா? அப்போ நம்ம போட்ட லாஜிக் சரியான்னு செக் பண்ணணும் இல்லையா? இப்போ இது வரைக்கும் கரெக்ட். 42 4 168, 168 இன்ட்டு 5னா என்ன வரணும்? 168 இன்ட்டு 5 அப்படின்னா என்ன வரும்? 840 வரும். கரெக்டுங்களா? 160 5 800, 8 5 40. அப்போ 840 தான் ராங். இதுக்கு இப்போலாம் 840 இருந்திருக்கணும், கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த 840 நீங்கள் 6 மல்டிப்ளை பண்ணி பார்த்து லாஜிக் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் வச்ச ராங் நம்பர் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் சரி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த நம்பர்லேருந்து எகைன் ப்ரொசீட் பண்ணி பாருங்க. ஸோ 0 இன்ட்டு 6னா 0, 4 இன்ட்டு 24 4 மிச்சம் 2, 8 6 48, 42 50, 50 40 கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 846 தான் ராங் நம்பர். கிளியருங்களா? கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க. ஸோ 4320, 4337, 4463, ஸோ 4500, 4844 அண்ட் 4910, ஸோ 5639. நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குனால ஆன்சர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வரும்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கேப் என்ன வரும்? 17. டவுட் இருக்கா? 37 - 20னா 17. இந்த கேப் என்ன வரும்னு பாருங்க.
ஸோ 4337 இருக்கா. ஸோ இந்த பக்கம் ஒரு 63 வரணும், 4400 வந்துடும். அந்த பக்கம் ஒரு 63 வரணும். இப்போ மொத்தமாக 126 வரணும். ஓகேவா? இந்த லாஜிக் பாருங்க. ஸோ 4463 4500 எனக்கு வேணும். அப்போனா எத்தனை வரும்? 37 வரும். கேட்டா இது பார்க்க எப்படி இருக்கு? 4 ஸ்கொயர் + 1. இது பார்க்க 6 ஸ்கொயர் + 1. அப்போ மிடில் இருக்க நம்பர் 5. 5 ஸ்கொயர் + 1 26 வரணும். ஆனால் எனக்கு 126 வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 5³ + 1 அர்த்தம். 5³ + 1 அர்த்தம். அப்போ இந்த லாஜிக் என்ன வரும்? 7³ + 1. ஏன்னா 4 ஸ்கொயர் 5³ 6 ஸ்கொயர் 7³ 7³ 343. 1 ஆட் பண்ணால் 344. கரெக்டாக வருதான் பாருங்க. 4500ல் 344 கூட்டினேன்னா 4044 கரெக்டாக வருது. ஓகேவா? இது 7 ஸ்கொயர் + 1. அடுத்து என்ன வரும்? 8 ஸ்கொயர் + 1. இது 7³ + 1. அடுத்து 8 ஸ்கொயர் + 1. 8 ஸ்கொயர் + 1 65 வரணும். கரெக்டுங்களா? அப்போ இதையும் ஆட் பண்ணனா எனக்கு இந்த ரிசல்ட் வருதான் செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே 4 இங்கே 5 கூட்டினா 9 தானே வரணும். அப்போ இந்த இடத்துல தான் தப்பு இருக்கு. இந்த இடத்துல தான் தப்பு இருக்கு. என்ன வந்திருக்கணும்? 4844யும் 65 கூட்டினேன்னா 9014. ஸோ 4909 வந்திருக்கணும் இந்த இடத்துல. பட் அங்கே நீங்கள் 4910 கொடுத்துட்டீங்க. ஸோ அதுதான் ராங். ஓகேவா? அடுத்து செக் பண்ணி பார்த்துருங்க. இது 8 ஸ்கொயர் + 1. அடுத்து 9³ + 1 729 1 730. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்க. 909. ஸோ 3 9 7 16 6 மிச்சம் 1. ஸோ 4 + 1 5. கரெக்டாக லாஜிக் வருது. அப்படின்னா ஆன்சர் நான் கண்டுபிடிச்ச 4910 ராங் நம்பர்ஸ். கிளியரா? ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஜஸ்ட் இதெல்லாம் PO லெவல் கொஸ்டின், SBI PO லெவல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல என்ன தராங்கன்னு பாருங்க. ஸோ 3 4 8 24 88 364 1368. ஓகேவா? ஸோ லாஜிக்ஸ் பார்த்தோன்னே எங்களுக்குள்ள தெரியுதுன்னா ஒரு இன்ட்டு 2வா இருக்கு, இது இன்ட்டு 3ஆ இருக்கு. அப்போ இன்ட்டு 4 வந்துச்சுன்னா அங்கே என்ன வரணும்? 96 வரணும். அப்போ இங்கேயும் இன்ட்டு 1 வந்துச்சுன்னா 3 வரணும். அப்போ இந்த பக்கமும் ராங்கா இருக்கு, அந்த பக்கமும் ராங்கா இருக்குன்னா நான் என்ன வித்தியாசம்? என்ன புரியுது உங்களுக்கு? நான் திங்க் பண்ணவே தப்புன்னு புரியுது. ஓகேவா? அப்போ லாஜிக் இது கிடையாது. லாஜிக் இது கிடையாது. ஓகேவா? ஏன்னா ராங் நம்பர் தான், 1 தான் ராங்கா இருக்கணும். இது ஒரு ரெண்டு தான் கரெக்டாக இருக்கு. எல்லாமே தப்பாக போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இது கேப் பார்க்குறேன். இந்த கேப் 1, இந்த கேப் 4, இந்த கேப் 16, இந்த கேப் என்ன வரும்? 64. ஓகேவா? இப்போ பார்க்க எப்படி போயிட்டு இருக்கு? 1 × 4 4 × 4 16, 16 × 4 64. அப்போ 64 × 4னா 256 வரணும். 24யும் 64யும் கூட்டினா 88. ஓகேங்களா? அப்போ 88யும் 256யும் கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 256யும் 88யும் கூட்டினேன்னா 4 1 4 1 344 வரணும் எனக்குள்ள. ஆனால் நீங்கள் 360 கொடுத்துட்டீங்க. கரெக்டுங்களா? மறுபடியும் கொஸ்டினை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்போ இங்கே இந்த பக்கம் 4னா என்ன வரும்? ஸோ 1024 நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னா 250 × 4 1000, 6 4 24. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் கரெக்டாக யோசிச்சிருக்கேன்னு அர்த்தம். 4 + 4 8, 4 + 2 6, 3 அப்படியே போட்டலாம் 1. ஸோ அப்போது நான் யோசிச்சது கரெக்டு. 364 தான் ராங். 364 என்ன இருந்திருக்கணும்? 344 இருந்திருக்கணும். ஸோ 364 இஸ் மை ஆன்சர். 364 தான் ராங்காக இருக்குது. அப்போ ராங் நம்பர் கேட்டிருக்கீங்க. ஆப்ஷன் இ இஸ் மை ஆன்சர்ஸ். இதை இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்க. IBS PO மெயின்ஸ்லாம் இதே மாதிரி 2 சீரியஸ் கொடுத்துட்டு மெயின்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. சரிங்களா? அதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் கண்டிப்பாக IBS PO மெயின்ஸ்லாம் 1 மார்க் இருக்கிற ஆப்ஸ் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா லட்டு மாதிரி எடுத்து தரணும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 758 இருக்குது. ஸோ 777 இருக்குது. 818 855 896 939 986. சரிங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க. டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? இந்த கேப் என்ன வரும்? ஸோ இந்த பக்கம் 77ல் 58 போயிடுச்சு அப்படின்னா 9 19. ஓகேவா? இந்த கேப் என்ன வரும்? இந்த பக்கம் ஒரு 23, அந்த பக்கம் ஒரு 18. ஸோ மொத்தமாக 41. இந்த கேப் என்ன வரும்னு சொல்லுங்க? இந்த பக்கம் ஒரு 32 37. கரெக்டா? இந்த கேப் என்ன வரும்? ஸோ 896ல இருந்து 855.
ஸோ 41 இந்த கேப்பு. ஸோ 939லேருந்து 896. ஸோ 3 4 43. ஸோ இப்போ இந்த கேப் என்ன வரும் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு 11, இந்த பக்கம் ஒரு 36 47. ஓகேவா, இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். பார்க்க எப்படி இருக்கு நம்பர்ஸ் எல்லாம்? பார்க்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கா? ஸோ எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் அப்படியே மைனஸ் ஆகிட்டு வருது. ஓகே, ப்ரைம் நம்பர்ஸ் அப்படியே மைனஸ் ஆகிட்டு வருது. ஸோ 47, அடுத்த ப்ரைம் நம்பர் 43, அடுத்த ப்ரைம் நம்பர் 41, அடுத்து 37, அடுத்து 31 வரணும் இந்த இடத்துல. ஓகேவா, 31 வந்துருந்துச்சு அப்படின்னா ஸோ 855லேருந்து 37 மைனஸ் பண்ணிங்கன்னா 818. 818ல் இருந்து நீங்கள் 31 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 787. ங்களா, இதுதான் ராங். இந்த நம்பர் தான் ராங். ஓகே, இங்கே 31னா இங்கே அடுத்து என்ன வரணும்? 29 வரணும். இப்போ செக் பண்ணி பாருங்க. 787ல இருந்து 29 மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் வரணும். ஸோ என்ன வரும்? 8. கரெக்டுங்களா? இங்கே 7 இருக்கும். 7 2 போச்சுன்னா 5 7 758. லாஜிக் கரெக்டாக வருது. அப்போ இங்கக்குள்ள 31 வந்திருக்கணும் கரெக்டாக. அப்போ இந்த நம்பர் நீங்கள் 787 இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 777. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1736, 1751, 1776, 1821, 1896, ஸோ 2012, 2176. ஸோ ஒரு பிஓ லெவல் கொஸ்டின். ஓகேவா, ஸோ இந்த கேப்ல என்ன கிடைக்கும் பாருங்க. 1736க்கும் 51க்கும். ஸோ இந்த கேப்ல ஒரு 14 இருக்கணும். இந்த பக்கம் 1, ஸோ 15. ஓகேவா, ஸோ இந்த கேப்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ 76 51 போயிடுச்சு அப்படின்னா ஸோ 5 2 25. ஓகேவா, இந்த கேப்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு 24, இந்த பக்கம் ஒரு 21, ஸோ 45. ஓகே, ஸோ பார்க்க எப்படி இருக்கு? இது 10 கோடி இருக்கு. கரெக்டுங்களா? இது 20 கோடி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அப்போ 1896 அதெல்லாம் 21, நான் 21 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, குறைஞ்சா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 75. இந்த கேப்பு 30. கரெக்டுங்களா? அப்போ 10 20 30ன்னு வருது. அப்போ நெக்ஸ்ட் கேப் இங்க 40 வரணும். ஓகேவா, 40 வந்துருந்துச்சுன்னா 25 20 45 எழுதுறீங்க. ஓகேவா, 45 30 75 எழுதுறீங்க. அப்போ 75யும் 40யும் 115 எழுதணும். ஓகேவா, அப்போ 1821 இருக்கு இல்லையா? 1821யும் 75யும் கூட்டி நீங்க 1896 சொன்னீங்க. அப்ப அதே மாதிரி 1896யும் 115யும் கூட்டி வர வேல்யூ இங்க வரணும். ஆனா வரதான் பாருங்க. இங்க 6 இருக்கு, இங்க 5 இருக்கு. கூட்டினா லாஸ்ட்ல 1ல தான் முடியணும். ஆனா எனக்கு 2ல முடிஞ்சிருக்கு. அப்ப மேபி இது ராங்கா இருக்கலாம். பட் எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? முதல்ல பிளஸ் பண்ணிக்கங்க. 1896யும் அந்த 115 நான் கூட்டினேன்னா 1 1, 10 பவுனுக்கு 1 1, ஸோ 0 2, ஸோ 2011 இருந்திருக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா, இப்ப சரியான எப்படி செக் பண்ண முடியும்? எகைன் இங்க 50 வரணும். கரெக்டுங்களா? ஏன்னா 10 20 30 40 50, 75 40 115 சொன்னீங்க. அப்போ 115 60, 115 ஒரு 50, 165ன்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இதையும் ஆட் பண்ணா இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா கரெக்ட். ஸோ 1 + 5 6, 1 + 6 7, 1 அப்படியே வச்சுக்கலாம், 2 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 2176 கரெக்டா வந்துருச்சு. ஸோ அதனால என்னோட ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி 2012 தான் ராங்கா இருக்கு. என்ன இருந்திருக்கணும்? 2011 இருந்திருக்கணும். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ராங் நம்பர் கண்டுபிடிச்சிடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சரியான நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி எகைன் நீங்க லாஜிக் கண்டினியூ பண்ணும்போது அந்த பக்கம் செட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 6ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்றாங்கன்னா 201 இருக்கு. ஸோ 205.5 இருக்கு, 210.5 இருக்கு, ஸோ 216 இருக்கு, 220 இருக்கு, 228.5, 235.5. ஓகேவா? இப்போ கேப் என்ன வரும்னு பாருங்க. இந்த கேப் என்ன வரும்? 4.5. கேட்டீங்களா? 4.5. இந்த கேப் என்ன வரும்? 5. 205.5ல இன்னொரு 5 ஆட் பண்ணா 210.5. ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும்? 5.5. ஓகே, 210.5ல இன்னொரு 5.5 ஆட் பண்ணா 216 வரும். ஓகேவா? அப்ப 4.5 5 5.5 நெக்ஸ்ட் லாஜிக் வரணும் 6 வரணும். கரெக்ட் தானே?
ஏன்னா 0.5 கூடுது. அப்போ இங்கே 6 வந்துச்சுன்னா இங்கே என்ன ரிசல்ட் வரணும்? ரெண்டையும் கூட்டி ஸோ 2 2 2ன்னு வரணும். ஆனால் என்ன கொடுத்துருக்கீங்க? 220 கொடுத்துருக்கீங்க. அதுதான் ராங். ஓகேவா? ஸோ அதனால ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். எப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாமா? ரிமைனிங் அந்த பக்கம் இருக்கிறதையும் ஒரு வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த கேப் என்ன வரணும்? 6.5 இருக்கணும். 6.5 எங்க நீங்க செக் பண்ணணும்? ராங் நம்பர்லாம் செக் பண்ணக்கூடாது. நீங்க சரி பண்ணலாம் செக் பண்ணணும். சரி பண்ண செக் பண்ணி பாருங்களேன். ஸோ 222ல 6.5 கூட்டிங்கன்னா 228.5. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நீங்க பார்த்தாலும் தெரியும் இது 7. 228.5ல இருந்து நீங்க 7 கூட்டினா 235.5. அவ்வளவுதான். ஸோ லாஜிக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.5 இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஸோ அதனால ஆப்ஷன் டி 220ங்கிறதா ராங்கா இருக்கு. என்ன இருந்திருக்கணும்? 222 இருந்திருக்கணும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 7 ஓவர். கொஸ்டின் நம்பர் 8. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா 198 இருக்கு, 225, 258 இருக்கு. 258, 291, 326, 363, 402. என்ன வரும் பாருங்க. இந்த கேப் 27. டவுட் இருக்கா? இந்த பக்கம் ஒரு 2, அந்த பக்கம் 25, 27. இங்க என்ன வரலாம்? இது 250 வர்றதுக்கு ஒரு 25 தேவை, இந்த பக்கம் ஒரு 8 தேவை. அப்ப மொத்தம் 33 தேவை. கரெக்டா? சோ இப்ப இந்த இங்க எவ்வளவு தேவைன்னு பாருங்க. 291ல இருந்து 258 போகணும் அப்படின்னா ஸோ இங்க ஒரு 2 வேணும், அந்த பக்கம் ஒரு 31 வேணும். அப்ப இங்கேயும் 33 எனக்கு தேவை. கரெக்டா? இங்க எவ்வளவு கேப் வரும்னு பாருங்க. இந்த பக்கம் 26, இந்த பக்கம் ஒரு 9, ஸோ 35 தேவை. இந்த கேப் பாருங்க என்ன வரும் அப்படின்னா 24, அங்கிட்டு ஒரு 13, 37. இந்த கேப் பாருங்க, இந்த பக்கம் ஒரு 37, அந்த பக்கம் 2, 39. ஸோ எப்படி இருக்கும் பாருங்க லாஜிக். 27, 33, 33, 35, 37, 39. எந்த இடத்துல லாஜிக் ஓரளவு பெர்ஃபெக்டா இருக்குன்னா இங்க இருந்து கரெக்டா இருக்கு. என்ன குறையுது? -2 குறையுது. இங்க இருந்து -2 குறையுது. இங்க இருந்து -2 குறையுது. அப்ப இங்க -2 குறைஞ்சுன்னா இதுக்கு பதிலா 31 வந்திருக்கும். கரெக்டுங்களா? இதுக்கு பதிலா 31 வந்திருக்கும். ஸோ 291ல இருந்து 33 போயிடுச்சுன்னா 258ன்னு சொன்னீங்க. அப்ப 258ல இருந்து 31 போயிருந்துச்சு அப்படின்னா 227 இருந்திருக்கணும் இந்த இடத்துல. அப்ப இதுதான் ராங். கரெக்டா? அப்ப இதுதான் ராங். அப்போ நீங்க லாஜிக் வைஸ் பார்க்கும்போது 39, 37, 35, 33, 31. அப்ப இங்க 29 தானே வந்திருக்கணும். 29 தான் வந்திருக்கணும். செக் பண்ணி பாருங்க. 227க்கும் 198 டிஃபரன்ஸ் 29. கரெக்டா வந்துருச்சு லாஜிக். ஸோ அப்ப ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 225 தான் ராங். 225 தான் ராங். ஓகேவா? நான் again இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். ஸோ நம்பர்ஸ் நம்ம எழுதிட்டோம். ஸோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 27 வந்துச்சு, 33 வந்துச்சு, 27 வந்துச்சு, 33 வந்துச்சு, எகைன் 33, 35, 37, 39. ஓகேவா? ஸோ லாஜிக் வைஸ் பார்க்கும்பொழுது இங்க இருந்து 2 குறைஞ்சிட்டு வரணும். ஸோ 39, அடுத்த ஒரு ஆன் நம்பர் 37, அப்புறம் 35, 33, இங்க 31 இருந்திருந்தா சரியா வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகேவா? நான் என்ன பண்ணணும்னா 297 33 மைனஸ் பண்ணா 258. அப்ப 258ல இருந்து 31 மைனஸ் பண்ணா 227 கிடைக்குது. ஓகேவா? நீங்க அடுத்து என்ன பண்ணணும்? இங்க 31 கண்டிப்பா இங்க 29 தான் வரணும். அப்ப இந்த நம்பர் நான் சேஞ்ச் பண்ணேன் 227. இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க, 227க்கும் 199 டிஃபரன்ஸ் 29. லாஜிக் கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 29, 31, 33, 35, 34, 39 தான் லாஜிக். ஸோ அதனால ஆப்ஷன் டி 225 ராங்கா இருக்கு. என்ன வந்திருக்கணும்? 227 வந்திருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஓகே. ஸோ இங்க 6 இருக்கு, ஸோ 1 இருக்கு, 60 இருக்கு, 2 இருக்கு, ஸோ 600 இருக்கு, 20 இருக்கு, 6000 இருக்கு. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி பெருசா போயிட்டே இருக்கு. ஓகேவா? லாஜிக் எந்த இடத்துல கிளியரா எனக்கு புரியுது அப்படின்னா இங்க எனக்குள்ள 300 மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. 2 3 6 3 0. எகைன் இந்த இடத்துல 300 மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க? டிவிஷன் 30. 600 டிவைட் பை 30 தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கேயும் டிவிஷன் 30. 60 டிவைட் பை 30 என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்ப இங்கனுக்குள்ள இன்ட் 300 வந்திருக்கணும். இந்த இடத்துல டிவைட் பை 30 வந்திருக்கணும். ஓகேங்களா? 6 டிவைட் பை 30 எங்களுக்கு என்ன வரும் பாருங்க. இது 1, இது 5, 1/5. அப்ப எங்களுக்கு 1/5 வந்துருந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும்.
இப்போ இங்க செக் பண்ணி பாருங்க 1/5 இன்ட்டு 300 என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும். வந்துருச்சா அந்த இடத்துல வந்துருச்சா? ஓகேவா? அப்போ இந்த இடம் தப்பா இருக்கு, இந்த இடம் தப்பா இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நான் அகைன் ரிப்பீட் பண்றேன் கொஸ்டின்ஸை. ஸோ இந்த இடத்துல ஈஸியாக லாஜிக் தெரிஞ்சு 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க, இங்கேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ப 600 to 20 எப்படி வந்துச்சுன்னா 30 ஆல் டிவைட் பண்ணிருக்கீங்க. அப்ப லாஜிக் என்ன? இன்ட்டு 300 டிவைட் பை 30 இன்ட்டு 300 டிவைட் பை 30 இன்ட்டு 300 டிவைட் பை 30. அப்ப இங்க 6 இருக்கு, 6 டிவைட் பை 30 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1/5 வந்திருக்கணும். 1/5 வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அடுத்த நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த 1/5 கூட நான் 300 மல்டிப்ளை பண்ணா இந்த 60 கிடைக்குதா செக் பண்ணி பாருங்க. கரெக்டா கிடைக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ராங் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10ல என்ன சொல்றாங்கன்னா 2 இருக்கு, 11, 29, 50, 92, 137, 191. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் 9, இந்த டிஃபரன்ஸ் 18, இந்த டிஃபரன்ஸ் 21, இந்த டிஃபரன்ஸ் 42. கரெக்டா? இந்த டிஃபரன்ஸ் 42, 42. இந்த டிஃபரன்ஸ் அந்த பக்கம் ஒரு 37, இந்த பக்கம் ஒரு 8, 45. இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்னு பாருங்க. இந்த பக்கம் ஒரு 13, அந்த பக்கம் ஒரு 41. கரெக்டா? 13, 41. எஸ் கரெக்ட் தான், 54. இவ்வளவுதான். இப்ப இதுக்கும் என்ன லாஜிக் வரும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது 9, 9 2 18, இது 45 50, எல்லாமே 9ஓட மல்டிபிளா வருது. மேபி எப்படி இருக்கலாம்னா, நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா 9 2 18, ஓகேங்களா? 9 18, மேபி இங்கக்குள்ள 27 இருந்திருக்கலாம், இங்கனுக்குள்ள 36 இருந்திருக்கலாம். அப்ப பாருங்க கரெக்டா லாஜிக் கரெக்டா வருது பாருங்க. ஸோ 9 18 27 36 45 54, ஜஸ்ட் 9ஓட மல்டிபிள்ஸ் அப்படியே இருக்கு. அப்போ 2 + 9 11 சொன்னீங்க, 11 8 29 சொன்னீங்க, 29ம் 27ம் இங்கனுக்குள்ள 56 வந்திருக்கணும். கரெக்டா? 56 வந்திருக்கணும். இப்ப செக் பண்ணி பாருங்களேன். இந்த 56க்கும் 92க்குள்ள கேப் என்ன? 36. லாஜிக் கரெக்டா வந்துருச்சா? ஓகேவா? அப்ப என்ன தப்பா இருந்திருக்கு? இந்த 50 தப்பா இருந்திருக்கு. 50க்கு என்ன இருந்திருக்கணும்? 56 இருந்திருக்கணும். 56 இருந்துச்சுன்னா இங்க 36 கேப் கிடைச்சிருக்கும். இந்த லாஜிக் கரெக்டா 9 8 27 36 45 54 வந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 50 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? 50 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா 1125, ஸோ 2255, ஸோ 4500, ஸோ 9000, 18000, 36000, 72000. ஓகே. ஸோ பார்த்தோன்னா எந்த இடத்துல ஈஸியா உங்களால ஃபைன் பண்ண முடியுதுன்னா, எனக்கு இந்த இடம் ஈஸியா தெரியுது. இன்ட்டு 2, கிட்டத்தட்ட இதுவும் இன்ட்டு 2 தான், இதுவும் இன்ட்டு 2 தான், இதுவும் இன்ட்டு 2 தான். கேட்டீங்களா? 4500 இன்ட்டு 2னா 9000, 9000 இன்ட்டு 2னா 18000, 18000 இன்ட்டு 2னா 36, 36 இன்ட்டுனா 72000. ஓகே. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? இந்த இடத்துல இங்க என்ன வந்திருக்கணும்? இங்க இன்ட்டு 2னா இங்க 2500 2250 வந்திருக்கணும். கரெக்டா? ஸோ 1125 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2250 வந்திருக்கணும். ஆனா இங்க 55 வந்திருக்கு, அதான் பிரச்சனை. இப்ப இங்க கண்டினியூ பண்ணி பாருங்க. 2250 இன்ட்டு 2னா 4500. கரெக்ட் தானே? 2000 இன்ட்டு 2னா 4000, 250 இன்ட்டு 2னா 4500. அப்போ ஜஸ்ட் இன்ட்டு 2 தான் ஃபுல் சீரியஸ்மே. இங்களுக்கு மட்டும் தப்பா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 2255ங்கிறது தவறான பதில். என்ன வந்திருக்கணும்? 2250 வந்திருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். கொஸ்டின் நம்பர் 12. ஸோ 12 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது 118, இது 151, இது 217, இங்க 316, 445, 613, 811. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேப் என்ன கிடைக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் ஒரு 32, இந்த பக்கம் ஒரு 1 33. எப்பவுமே டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? பேஸ் நம்பர் வச்சு கண்டுபிடிங்க. ஸோ இந்த பக்கம் என்ன வரும்னு பாருங்களேன். இந்த கேப், இந்த பக்கம் ஒரு 49, இந்த பக்கம் ஒரு 17, அப்ப 66. இந்த கேப் என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ 217ல இருந்து
317 வேணும் அப்படின்னா எனக்கு 100 வேணும். ஆனா ஒன்னை குறைச்சு 316 தான் தேவைன்னா 99. கேட்டுங்களா? 217 இருந்து 317 போறதுக்கு எனக்கு 100 வேணும். ஆனா எனக்கு 317 வேணாம், ஒரு நம்பர் முன்னாடி வேணும். அப்ப 99. ஓகேவா? இந்த கேப் என்ன வரும்னு பாருங்க. அப்ப பார்க்க லாஜிக்ஸ் எப்படி இருக்கு? ஜஸ்ட் 33ஓட ஆட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இதோட கேப் 33 தான், இதோட கேப் 33 தான். ஓகே, அப்ப அடுத்த கேப் 33 வந்துச்சு அப்படின்னா 132 இருக்கும். கரெக்டா? 132 இருக்கும். இது 132னா இது ரெண்டு ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்? இது ரெண்டு ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்? ஸோ 6 8ல முடியணும். அப்ப மேபி இதுதான் பிரச்சனையா இருக்கலாம். என்ன வந்திருக்கும் எனக்குள்ள? அப்ப இதுக்கு பதிலா இதுதான் ராங்கு, இதுக்கு பதிலா 8 4 4 வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்ப எதுக்கு அடுத்து செக் பண்ணி பாருங்க. இது 132ஆ? அடுத்து ஒரு 33 நீங்க ஆட் பண்ணோம்னா ஸோ 5 6 1 வந்திருக்கும். இப்ப இது ரெண்டு ஆட் பண்ண வேல்யூ வரதான் பாருங்க. 8 5 13க்கு 3 மிச்சம் 1. ஸோ 7 7 4 11க்கு 1 மிச்சம் 1. ஸோ 4 1 5 6 கரெக்டா இருக்கு. சரிங்களா? அப்ப ஜஸ்ட் 33 மட்டும் ஆட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். 33 66 93 132 165. இந்த இடத்துல மட்டும் நீங்க ஆட் பண்ண தப்பா ஆட் பண்ணிட்டீங்க. 448 வந்திருக்கணும். ஆனா நீங்க 445 போட்டிருக்கீங்க. ஸோ அதனால ஐ திங்க் இந்த ஆப்ஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் தான். ஆப்ஷன் பி 445 இஸ் ராங் ஆன்சர். ஓகேங்களா? 44 டைப் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள 5 மட்டும் மிஸ்ஸிங். ஓகேவா? ஸோ அப்போ ராங்கா இருக்கிறது 445. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ 18 இருக்கு, 21 இருக்கு, 23 இருக்கு, 28 இருக்கு, 35 46 59. ஒரு சின்ன நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? நம்பர் சின்னதாக தான் இருக்கு. அப்போ இந்த கேப் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3, இந்த கேப் 2, இந்த கேப் 5, இந்த கேப் 7, இந்த கேப் 11, இந்த கேப் 13. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 7 11 13 பார்க்க எப்படி இருக்கு? 5 7 11 13 ஒரு பிரைம் நம்பர்ஸ். சரிங்களா? பிரைம் நம்பர்ஸ். அப்ப என்ன பண்ணலாம்? இது 13 ஓகே, இது 12 ஓகே, இது 7 ஓகே, இது 5 வரக்கூடிய அடுத்த நம்பர் 3 வரணும். ஓகேங்களா? 3 வந்துச்சுன்னா அடுத்து இங்க 2 வரணும். இதெல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான். ஸோ இருக்கிற பிரைம் நம்பர்ல ஒரே ஈவன் நம்பர் 2. அப்ப பிரைம் நம்பர் இதுதான் சரி. 13 11 7 5 3 2. அப்போ 59ல 13 மைனஸ் பண்ணி 46 போட்டிருக்கீங்க. 46ல 11 மைனஸ் பண்ணி 35 போட்டிருக்கீங்க. 35ல 7 மைனஸ் பண்ணி 28 போட்டிருக்கீங்க. 28ல 5 மைனஸ் பண்ணி 23 போட்டிருக்கீங்க. 23ல நீங்க 3 மைனஸ் பண்ணி என்ன போட்டிருக்கணும்? 20ன்னு போட்டிருக்கணும். அப்பதான் 20ல 2 மைனஸ் பண்ணும்போது 18 வரும். ஓகேங்களா? அப்ப லாஜிக் இதுவும் கரெக்டா வந்துச்சு, மேலே கரெக்டா வந்துருச்சு. அப்ப 21 இஸ் ராங். என்ன வந்திருக்கணும்? 20 வந்திருக்கணும். 20 வந்திருந்தா இந்த லாஜிக்கும் உங்களுக்கு 2ஆ கிடைச்சிருக்கும், இந்த லாஜிக்கும் 3ஆ கிடைச்சிருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி பிரைம் நம்பர்ஸா இருக்கும். ஸோ சீரியஸ்ஃபுல்லா பிரைம் நம்பர்ஸ் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ பிரைம் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ நீங்க என்ன எக்ஸாமினேஷன் பண்ணாலுமே கண்டிப்பா பிரைம் நம்பர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 13 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா 2 இருக்கு, 3 8 27 112 560 3396. சரிங்களா? நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இங்கெல்லாம் சர்ன்னு மேல போயிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா ஏதோ மல்டிப்ளை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லைட்டா வந்து மேல ஏறி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கான்னு அர்த்தம். அப்ப எப்படி கொண்டு வரலாம்? இந்த 2 × 1 + 1 3 கொண்டு வரலாம் லாஜிக்கு. அப்ப அடுத்து 3 × 2 + 2ன்னு எடுத்து வந்தீங்கன்னா 8 வரும். அப்ப அடுத்து 8 × 3 + 3 எடுத்தீங்கன்னா 27 வரும். இது ஒரு நல்ல சீரியஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா அதிகமா கேட்டிருக்காங்க எல்லா காம்படிட்டிவ் சைட்லயும். ஓகேங்களா? 27. அப்ப அடுத்து 27 × 4 + 4. 27 × 4 என்ன வரும்னா 108. 25 4 100, 2 4 8, 108 + 4 112. அப்ப அடுத்து என்ன வரணும்? 112 × 5 + 5 வரணும். அப்ப என்ன அர்த்தம்? லாஸ்ட்ல 5ன்னு முடியணும். 112 5ன்னா ஐ திங்க் 560. 560 + 5ன்னா 565 வந்திருக்கணும். ஆனா நீங்க 560 கொடுத்துருக்கீங்க. அப்ப அதுதான் தப்பு. ஓகேங்களா? அப்ப ஒரிஜினல் நம்பர் என்ன வந்திருக்கணும்? 565 வந்திருக்கணும். நீங்க மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். 565 × 6 + 6ன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். 3396 வரும். 3396 வரும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட லாஜிக் இதுதான். ஆப்ஷன் சி தான் உங்களோட ஆன்சர்ஸ். ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன்.
ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ 2 × 1 + 1 3, 3 × 2 + 2 8, 8 × 3 + 3 27, 27 × 4 + 4 112, 112 × 5 + 5 565 வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் 560 போட்டிருக்கீங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு சீரியஸ் இது. கொஸ்டின் நம்பர் 15. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 8 இருக்கு, இது 72, இது 121, இது 157, இது 182, இது 196, இது 207. ஓகேவா? இங்க இருந்து நம்பர்ஸ்லாம் ஓரளவு வேகமா போகுது. ஸோ இங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ மேபி ப்ராப்ளம் இந்த இடத்துல இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த கேப் என்ன வரும் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 4 7 4 11. கரெக்டா? 7 4 11. இப்போ இந்த கேப் என்ன வரும்னு பாருங்க. ஐ திங்க் 14. கரெக்டா? ஸோ இந்த கேப் என்ன வரும்னு பாருங்க. 160 வர்றதுக்கு ஒரு 3 வேணும், அந்த பக்கம் ஒரு 2. ஸோ 25. ஓகேவா? 25. ஸோ இப்போ இந்த லாஜிக் என்ன வரும்னு பாருங்க. இந்த பக்கம் ஒரு 29, இந்த பக்கம் ஒரு 7 36, இந்த பக்கம் ஒரு 36. ஸோ இப்போ இந்த கேப் என்ன வரும்னு பாருங்க. இந்த கேப்ல ஸோ 28, இந்த பக்கம் ஒரு 21. ஸோ 49. ஸோ 49. இந்த கேப் என்ன வரும்? 64. ஓகேவா? இப்போ பார்க்க எப்படி இருக்கு லாஜிக்? இது 8 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்ப இங்க 4 ஸ்கொயர் வந்திருக்கணும். எப்படி? 4 ஸ்கொயர் வந்திருக்கணும். அப்படின்னா இதுக்கு பதிலா இங்க 16 இருந்திருக்கணும். ஓகேங்களா? 16 இருந்திருக்கணும். 157யும் 25 கூட 182 சொன்னீங்க. அப்ப 182யும் 16யும் கூட்டினீங்க 198ன்னு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க 8 7 6 5 4, இங்க 3 ஸ்கொயர் இருந்திருக்கணும். 3 ஸ்கொயர்னா இங்க 9 வந்திருக்கணும். ஸோ 198 9 207. லாஜிக் கரெக்டா இருக்கு. சரிங்களா? அப்போ 196 தான் ராங். அப்போ 196 தான் ராங். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்ல வரங்கிறது? டிஃபரன்ஸ் பார்த்தீங்க. ஸோ 64 49 வந்திருக்கு. இது எப்படி சொல்லலாம்னா 8 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்னு சொல்லலாம். 5 ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு கிளியரா தெரியுது. அப்போ இந்த இடத்துல ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க இருக்குள்ள 14 கொடுத்துருக்கீங்க. பட் எனக்கு ஆக்சுவலா 4 ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயர்னா 16. ஸோ 182 16 198. ஓகேங்களா? அப்போ இங்க 4 ஸ்கொயர் அடுத்து 3 ஸ்கொயர் 198 9 கூட்டினா எனக்கு 207 வரணும். லாஜிக் கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஸோ மை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. மை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Question number 16. Question number 16 கொடுத்துருக்காங்க. ஸோ 451 502 550 604 655 706 757. சரிங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் எங்க இருந்து கொண்டு போகலாம்? இந்த டிஃபரன்ஸ் மூலம் சொல்லுங்க பார்க்கலாம். 51. கரெக்டா? 49 + 2 51. இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? 48. ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? 54. கரெக்டா? எஸ், இது 48, இது 54. ஓகே, இந்த கேப் என்ன வரும்? 51. இந்த கேப் 51. இந்த கேப் என்ன வரும்? இந்த பக்கம் ஒரு 45, இந்த பக்கம் 6 51. ஓகேங்களா? இந்த கேப் என்ன வரும்? இதுவும் 51. அப்போ ரொம்ப ஈஸியஸ்டா இருக்கு. எனக்குள்ள சிக்கல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே 51, இந்த 2 இடத்த தவிர. ஓகேங்களா? இந்த 2 இடத்த தவிர. அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? இங்கேயும் நான் 51 போட்டு பார்க்குறேன். இங்கனுக்குள்ள ஃபர்ஸ்ட் 51 போட்டு பார்க்குறேன். 451 + 51 502. 502 + 51 அப்படின்னா 553 வந்திருக்கணும். ஓகேவா? அப்ப இது சரி பண்ணிட்டேன். இந்த கேப் எனக்கு 51 தான் வரணும். அப்பதான் லாஜிக் கரெக்டா இருக்கும். அப்ப 551 கூட நீங்க 51 கூட்டினா உங்களுக்கு ஆரம்பத்தில் வருமானு கேட்டீங்கன்னா வரும். 553ஓட 51 கூட்டினீங்கன்னா 4 604 வருது. அப்ப லாஜிக் கரெக்ட். ஸோ ஆன்சர் 550 இஸ் ராங். இதுக்கு பல 553 வந்திருக்கணும். ஸோ சீரியஸ் என்ன? கம்ப்ளீட்லி +51 சீரியஸ். இந்த 2 இடத்துல மட்டும் தான் பிரச்சனை இருந்துச்சு. அதை மட்டும் சரி பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17. நீங்க பாஸ் பண்ணிட்டு முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்க அந்த கொஸ்டினை. ஸோ 22 இருக்கு, 43 இருக்கு, 84 இருக்கு, 165 இருக்கு, 326 இருக்கு, 650 இருக்கு. சரிங்களா? கொஸ்டினை பார்த்து தெரியும் பாருங்களேன். 22 2 மடங்கு தான் 43 மாதிரி இருக்கு. 43 2 மடங்கு தான் 84 மாதிரி இருக்கு. அட் மீன் நியரஸ்ட்ல வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா 22 × 2னா 44 -1 43. மேபி இப்படி இருக்கலாம். அடுத்து 43 × 2
மைனஸ் 2னா என்ன கிடைக்கும்னா 84 கிடைக்கும். அப்ப அடுத்து 84 இன்ட்டு 2 மைனஸ் 3 அப்படின்னா 168ல 3 போச்சுன்னா 165 கிடைக்கும். இந்த 3க்கு லாஜிக் செட் ஆகுதுங்க. என்ன பண்ணிருக்கேன்னா ஒவ்வொரு நம்பர்ஸும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி முதல்ல -1 கொடுத்துருக்கேன், அப்புறம் -2 கொடுத்துருக்கேன், அப்புறம் -3 கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப அடுத்து என்ன வரணும் அப்படின்னா 165 இன்ட்டு 2 -4 வந்திருக்கணுங்க. ஸோ 165 இன்ட்டு 2 என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 165 இன்ட்டு 2. ஸோ 0 1 13க்கு 3 மிச்சம் 1. ஸோ 330 -4 326. இந்த லாஜிக்கும் கரெக்டாக இருக்குங்க. அடுத்து 326 இன்ட்டு 2 -5 வரணும். ஓகேங்களா? எனக்குலாம் தப்பு இருக்கு. எப்படி 6 2 12 12 5 பிரச்சனை 7ல தானே முடியணும். ஆனா இங்க பாருங்க 650 வந்திருக்கு. அதான் பிரச்சனையா இருக்க முடியும். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 6 2 12க்கு 2 மிச்சம் 1 2 4 5 3 2 6 652ல 5 போயிடுச்சுன்னா 647 தான் சரியான ஆன்சர். நீங்க என்ன போட்டிருக்கீங்க? 650 போட்டிருக்கீங்க. அப்ப அதுதான் ராங். இதுதான் ராங். இதற்கு பதிலாக 647 வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். ஒரு நல்ல கொஸ்டின் இது. ஓகேவா? லாஜிக் என்ன இருக்கு? நீங்க எப்படி திங்க் பண்ணும்? இதோ டபுள் மடங்கு மாதிரி இருக்கு, இதோ டபுள் மடங்கு இங்க இருக்க மாதிரி இருக்கு, இது டபுள் மடங்கு இங்க இருக்க மாதிரி இருக்கு. அப்ப டபுள் வச்சு ஏதோ விளையாண்டுருக்கீங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்ட்டு 2 -1 43 வந்துருச்சு. அப்ப அடுத்து 43 இன்ட்டு 2 -1 போட்டா இந்த வேல்யூ வராது. ஸோ -2 போட்டு பார்க்குறேன், கரெக்டாக வருது. 84 இன்ட்டு 2 -3னா 165. 165 இன்ட்டு 2 -4 326. ஸோ 326 இன்ட்டு 2 -5 எனக்கு வேணும். அப்பனா என்ன வரணும்? 652 -2 647 வரணும். நீங்க 650 கொடுத்துட்டீங்க. ஸோ இ இஸ் ராங். ஆப்ஷன் இ இஸ் ராங் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18. ஸோ 187 இருக்கு, 184 இருக்கு, 179 இருக்கு, 172 இருக்கு, 163 இருக்கு, 157 இருக்கு, 139 இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாம் பாருங்க. இந்த கேப் என்ன கிடைக்கும்னா 3 -3. ஓகேவா? 180ல 184 போச்சுன்னா இந்த கேப் என்ன கிடைக்குன்னு பாருங்க. இது -4 4 வரும், -5. ஓகேங்களா? -5. இந்த கேப் என்ன வரும்? -7. இந்த கேப் என்ன வரும்? இந்த பக்கம் ஒரு 7, இது -9. ஓகேங்களா? இப்ப பார்க்க எப்படி இருக்கு? ஜஸ்ட் ஒரு ஆன் நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? 3 5 7. அப்ப அடுத்து 11 வரணும். ஓகேங்களா? -11 வந்திருக்கணும். ஸோ -11னா 163ல 11 போயிடுச்சு அப்படின்னா 2 5 1. அப்ப இங்க 152 இருந்துருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கிறது கரெக்ட். இங்க 152 இருந்துருந்துச்சுன்னா லாஜிக் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப அடுத்து இங்க என்ன வரணும்? -13 வரணும். 152ல 13 போயிருச்சு அப்படின்னா 9 3 1 139 கரெக்டா வருது. அப்போ 157 இஸ் ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். ஜஸ்ட் நான் மைனஸ் டிஃபரன்ஸ் மட்டும் தான் பாக்குறேன். -3 -5 -7 -9. இன்கேஸ் இங்க -9 வராம இருந்துச்சுன்னா நான் அடுத்து 11 பல அடுத்து 13 கூட யோசிச்சு பார்த்திருப்பேன். ஓகேங்களா? இங்க எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா -9 வந்திருக்கு. ஸோ அதனால நான் அது ஆட் நம்பரா எடுத்துக்கிறேன். ஏன்னா இது மாதிரி 2 3 5 7 வரும்பொழுது நம்பர்ஸ்குள்ள 2 3 5 7 இதெல்லாம் வரும்பொழுது நீங்க ஆட் நம்பர்ஸ்லயும் கவனமா இருக்கணும், பிரைம் நம்பர்ஸ்லயும் நீங்க கவனமா இருக்கணும். ரொம்ப முக்கியம் அதுதான். பிரைம் நம்பர்ஸ் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அப்போ 3 5 7 9 11 குறையணும். 163ல 11 குறைஞ்சுன்னா மிச்சம் 157. இந்த 157 அடுத்து 13 குறையணும். குறைஞ்சா 139 இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? 139ங்கிறது லாஸ்ட் நம்பர். ஸோ என்னோட ஆன்சர் 157. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 19. ஸோ 560 570 595 605 628 640 665. சரிங்களா? என்ன வரலாம்? இந்த டிஃபரன்ஸ் 10, இந்த டிஃபரன்ஸ் 25, இந்த டிஃபரன்ஸ் 10. அப்ப லாஜிக் 10 25 10 போயிட்டு இருக்கு. மேபி நெக்ஸ்ட் 25 வரலாம். நெக்ஸ்ட் 25 வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும்? இங்க 630 வரணும். மேபி சரியான்னு செக் பண்றேன் நான். ஓகேவா? இப்ப அப்ப இங்க 630னா எனக்கு அடுத்து 10 தான் வரணும். பாருங்க, 630க்கும் 640க்குள்ள கேப் 10 தான். அப்போ கரெக்டா லாஜிக் ரீட்டன் ஆகுது. 10 25 10 25 10. அடுத்து 25 வரதான் பாருங்க, கரெக்டா வருது. அப்போ 628 இஸ் ராங்.
628 என்ன வரணும் 630 வரணும் அவ்வளவுதான் ஓகேவா போடும்போதே லாஜிக் கொண்டு போறீங்க அவ்வளவுதான் இங்க 10 25 இங்க 10 கிடைச்சிருச்சு அப்ப அடுத்து 25 இருக்கலாமான்னு ஒரு செக் பண்றோம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 605 25 கூட்டினீங்க அப்படின்னா 630 630ல இருந்து உங்களுக்கு அடுத்த கேப் 10 வரணும் ஸோ 630 மைனஸ் 640 அப்படின்னா கேப் உங்களுக்கு 10 கிடைச்சிரும் அடுத்து இருக்கிறது 25 கரெக்டா இருக்கு அப்போ 10ம் 25 நம்பர்ஸ் மட்டும் டிஃபரன்ஸ் அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டு போகுது அவ்வளவுதான் ஓகேவா கொஸ்டின் நம்பர் 20 இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ 7 இருக்கு 11 27 61 127 227 371 சரிங்களா இப்போ இந்த கேப் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இந்த கேப் 16 இப்போ பார்த்துட்டோம் என்ன சொல்லிடலாம் இதை 2 ஸ்கொயர்னு சொல்லலாம் இதை 4 ஸ்கொயர்னு சொல்லலாம் இல்லைன்னா 4ஓட அடுத்த மடங்கா கூட இருக்கலாம் 4 × 4 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம ஓகே இதை செக் பண்ணா இன்னும் கிளியரா நமக்கு தெரியும் ஓகேவா இந்த கேப் என்ன வரும் இங்க ஒரு 23 இருக்கு ஓகேவா இங்க ஒரு 23 இருக்கு இந்த பக்கம் ஒரு 11 இருக்கு அப்போ 44 இருக்கு ஓகேவா சரி ஓகே இந்த கேப் என்ன வரும்னு பாருங்க இந்த பக்கம் ஒரு 39 இந்த பக்கம் ஒரு 27 6 1 இந்த பக்கம் ஒரு 66 இருக்கு சரி இந்த கேப்ல 100 இருக்கு இந்த கேப்ல இந்த பக்கம் ஒரு 73 இந்த பக்கம் ஒரு 71 144 இருக்கு அப்ப நான் யோசிச்ச கரியா தான் இருக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா இது 2 ஸ்கொயரு இது 4 ஸ்கொயரு இது 10 ஸ்கொயரு இது 12 ஸ்கொயரு அப்ப 2 நாள்லாம் இங்க 6 ஸ்கொயர் வந்திருக்கணும் 6 ஸ்கொயர்னா 36 வந்திருக்கணும் 11 16 27 சொன்னீங்க அப்ப 27 36 என்ன வரணும் எனக்கு 63 வந்திருக்கணும் இங்க 63னா இங்க அடுத்து 8 ஸ்கொயர் வரணும் 7 வரக்கூடாது ஏன்னா ஈவன் நம்பர் 7 ஸ்கொயர்னா எனக்கு இங்க 8 ஸ்கொயர்னா இங்க எனக்கு 64 வந்திருக்கும் 64 63 கூட்டினா 127 கரெக்டா வந்துருச்சு ஓகேங்களா அப்ப 61 தான் ராங் அப்ப 61 தான் ராங் கரெக்டுங்களா ஸோ மறுபடியும் நான் சொல்றேன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க 4 16 வந்துச்சு இங்க 144 வந்துச்சு இதுதான் ஹின்ஸ் ஓகேவா அப்ப இது 2 ஸ்கொயர் இது 4 ஸ்கொயர் இங்க 10 ஸ்கொயர் இங்க 12 ஸ்கொயர் அப்போ ஒருவேளை இங்க 6 ஸ்கொயர் வரலாமான்னு செக் பண்றேன் இங்க 6 ஸ்கொயர்னா எனக்கு 36 கூட்டணும் 27 36 63 ஓகேவா 27 36 63 அப்போ இது 6 ஸ்கொயர்னா இங்க 8 ஸ்கொயர் இதையும் இந்த 8 ஸ்கொயரையும் கூட்டா 127 வரலாம் பாத்தீங்கன்னா வருது அப்போ லாஜிக் கரெக்ட் ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 21 ஸோ 11 இருக்கு 13 இருக்கு 16 இருக்கு 21 இருக்கு 28 இருக்கு 36 இருக்கு சரிங்களா இங்க என்ன வரும் இதோட டிஃபரன்ஸ் 2 இதோட டிஃபரன்ஸ் 3 இதோட டிஃபரன்ஸ் இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 1 5 ஸோ 2 3 5 பார்த்த உடனே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பிரைம் நம்பர் இது ஆன் நம்பர் கிடையாது ஏன்னா 2 வந்திருக்கு 2 தான் முதல் பிரைம் நம்பர் ஓகேங்களா 2 3 5 மேபி அப்ப அடுத்து 7 வரலாம் 7 வந்திருக்கா 28 அப்ப அடுத்து என்ன வரணும் 11 வரணும் 9 வரக்கூடாது கரெக்ட் தானே அதான் பிரைம் நம்பர் 2 3 5 7 11 பாத்தீங்கன்னா இங்க 39 வந்திருக்கணும் 36 வரக்கூடாது அப்போ 36 தான் ராங் 36 தான் ராங் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு ராங் நம்பர் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் பிரைம் நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ 11 2 13 13 3 16 16 5 21 21 7 28 28 11 31 சரிங்களா கொஸ்டின் நம்பர் 22 ஸோ இங்க 16 இருக்கு இங்க 8 இங்க 8 12 24 60 121 ஓகேங்களா ஸோ இந்த நம்பர்ஸ் கொடுத்தாலே இப்படி நம்பர்ஸ் கொடுத்தாலே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது 0.5 இது இன்ட்டு 1 ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டுங்களா இது 0.5 இது இன்ட்டு 1 அதே நம்பர்ஸ் வந்துட்டு போகும் இல்லைன்னா 8 விட கொஞ்சம் தள்ளி இருக்குன்னா என்ன அர்த்தம் இப்போ இன்கேஸ் 9 என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்ட்டு 0.5 + 1 போட்டிருப்பாங்க சரிங்களா ஓகே அப்ப இது எப்படி வந்திருக்கும் நினைக்கிறீங்க இது 16 × 0.5னா 8ன்னு சொல்றேன் 8 × 1னா again 8 சொல்றேன் அப்ப 8 × 1.5னா தானே 12 8 × 1னா 8 8 × 0.5னா 4 12 ஓகேங்களா அப்ப 12 × 2னா 24 24 × 2.5 நெக்ஸ்ட் வரணும் கரெக்ட் தானே 24 இங்க 0.5 0.5 1 1.5 2 2.5 அப்ப என்ன வரும் 48 24 × 0.5னா 12 அப்ப உங்களுக்கு 60 வரும் அப்ப நெக்ஸ்ட் 60 × 3 வரணும்
60 இன்ட்டு 3னா 180 வரணும். ஆனா நீங்க 121 கொடுத்துருக்கீங்க. அப்ப 121 இஸ் ராங். 121 இஸ் ராங் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? ஸோ 60 இன்ட்டு 3னா 180 உங்களுக்கு வந்திருக்கணும். ஓகே, லாஜிக் ஓகேவா? 0.5 1 1.5 2 2.5 அண்ட் 3. கெஸ் நெக்ஸ்ட் போற மாதிரி இருந்தா அது 3.5 போயிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 23. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 30 68 140 222 350 520. ஓகேங்களா? எப்பொழுதுமே இந்த ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏ கியூப் பிளஸ் ஏங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா இப்ப 6 ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 6 அப்படின்னா 42. இதே 6 கியூப் பிளஸ் 6 அப்படின்னா 222. ஏன்னா இதெல்லாம் ஸ்பெசிபிக் நம்பர். ஓகேவா? லாஜிக் என்ன உள்ள இருக்குன்னு சொல்றேன்னா இத 6 கியூப் பிளஸ் 6ன்னு சொல்லலாம். ஓகேவா? இத 4 கியூப் பிளஸ் 4ன்னு சொல்லலாம். இத 3 கியூப் பிளஸ் 3ன்னு சொல்லலாம். இத 2 கியூப் பிளஸ் 2ன்னு சொல்லலாம். 2 கியூப்னா 8 8 பிளஸ் 2 10. 3 கியூப்னா 27 27 பிளஸ் 3 30. 4 கியூப்னா 64 பிளஸ் 4 68. அப்ப இங்க என்ன வரணும்னா 5 கியூப் பிளஸ் 5 வந்திருக்கணும். ஸோ 5 கியூப்னா 125. அதுக்குள்ள ஒரு 5 ஆட் பண்ணினா உங்களுக்கு 130 வந்திருக்கணும். ஆனா நீங்க 140 கொடுத்துருக்கீங்க. அதான் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர். ஓகே, அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? 7 கியூப் பிளஸ் 7. 7 கியூப்னா 343 பிளஸ் 7. இது 8 கியூப் பிளஸ் 8 512 பிளஸ் 8. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்பெசிபிக் நம்பர்ஸ். ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்மளால வேகமா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 24. ஸோ 12 32 70 132 224 364. சரிங்களா? ஸோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க இந்த டிஃபரன்ஸ் வந்து 20. கேட்டுங்களா? 20 12 எஸ். இந்த டிஃபரன்ஸ் பார்த்தா 18. இந்த பக்கம் ஒரு 20னா 38. கேட்டா 18 20 38. இந்த கேப் பார்த்தா இந்த பக்கம் ஒரு 30, அந்த பக்கம் ஒரு 32 62. ஸோ இந்த கேப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 68, இந்த பக்கம் ஒரு 24 90 92. ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு என்ன வரும்? 364 224 0 4 140. கரெக்டா? 140. ஸோ இப்போ இதை வச்சு லாஜிக் கொண்டு வர முடியல. எகைன் நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இது 18. ஓகேங்களா? இது 24, இது 30. அப்ப லாஜிக் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் 6 6 கூடுது. 18 24 30. இப்ப அடுத்து என்ன வரணும்னா 36 வரணும். ஓகேவா? 36 வரணும். இப்ப இங்க இருந்து எப்படி ஆன்சர்ஸ் கொண்டு போகணும்னா 20யும் 18யும் கூட்டினா 38. 38 24 62. 62 30 92. 92 36 என்ன வரும்? ஸோ 8 100 இது 8 இது 128. ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி 132 92 224 224ம் 128 என்ன வரணும் உங்களுக்கு? ஸோ 224ம் 128 நீங்க கூட்டினீங்கன்னா 2 1 5 352 வரணும். நீங்க 364 கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் ராங். ஆப்ஷன் சி இஸ் ராங். ஓகேவா? எகைன் நான் ரிப்பீட் பண்ண இந்த கொஸ்டினை. ஸோ நம்பர்ஸ் நீங்க எழுதிட்டோம். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 38 62 92. அந்த பக்கம் ஒரு 140 இருக்கு. கரெக்டா? எஸ் 140. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லாஜிக் வச்சு நான் கண்டுபிடிக்க முடியல. செகண்ட் டிஃபரன்ஸ் போறேன். இதுக்கு 18 கேப், இது 24 30. அப்போ ஒருவேளை அடுத்து 6 6 கூடலாங்கிற அசம்ஷனுக்கு வர்றேன். ஸோ 30 + 6 36. ஓகேங்களா? எப்படி ஆட் அப் பண்ணணும்னா 20 + 18 38. 38 + 24 62. 62 + 30 92. அப்ப 92 + 36 அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா 128 வரும். ஓகேவா? எப்படி இந்த நம்பர் சரியா தப்பான்னு சொல்லுது அப்படின்னா இது ரெண்டும் ஆட் பண்ணி 32 சொன்னீங்க இல்லையா? 32 38 70 சொன்னோம் இல்லையா? 70 62 132 சொன்னோம் இல்லையா? 132 92 224. 224ம் 128ம் சேர்த்தீங்கன்னா 352 வரணும். ஆனா 364 கொடுத்துருக்கீங்க. அதனால ஆப்ஷன் சி இஸ் ராங். ஆப்ஷன் சி இஸ் ராங். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. ஸோ 15 இருக்கு, 25 35 60 95 140. ஓகேவா? இங்க என்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? 10. இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? 10. இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? 25. ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? 35. இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்?
ஐ திங்க் 45. அப்போ லாஜிக் எப்படி இருக்கு? இது ஓகே 45, இது 35, இது 25. அப்போ நெக்ஸ்ட் ஒரு வேளை 15 வந்திருக்கலாம் இந்த இடத்துல. இங்க 5 வந்துருந்துச்சுன்னா இங்க 5 வந்திருக்கலாம். இப்போ நம்பர்ஸை வெரிஃபை பண்ணேன், செக் பண்ணி பாருங்க. 140 மைனஸ் 40னா 95, 95 மைனஸ் 35னா 60, 60 25 போச்சுன்னா 35, 35ல 15 போச்சுன்னா 20. இப்போ பாருங்க 20ல 15 போச்சுன்னா 5 ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. சரிங்களா? அப்ப 25 தான் ராங்கா இருக்கு, 25 தான் ராங்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளஸ்ட் கொஸ்டின் இது. கொஸ்டின் நம்பர் 26. ஸோ 20 இருக்கு, 24 இருக்கு, 40 இருக்கு, 70 இருக்கு, 140 இருக்கு, 240 இருக்கு. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் 100. இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? இந்த பக்கம் ஒரு 70 கரெக்டா? இந்த டிஃபரன்ஸ் 30, இந்த டிஃபரன்ஸ் 16, இந்த டிஃபரன்ஸ் 4. ஓகேங்களா? பார்க்க எப்படி இருக்கு? இந்த 4, 16, 100 மட்டும் பார்க்கும்போது எனக்கு ஸ்கொயர்ஸ் ஞாபகம் வருது. ஓகேவா? இதை 2 ஸ்கொயர்னு சொல்லலாம், இதை 4 ஸ்கொயர்னு சொல்லலாம், இதை 10 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்ப இந்த கேப்ல இருக்கிறத நான் 6 ஸ்கொயர்னு சொல்ல முடியும், இந்த கேப்பை நான் 8 ஸ்கொயர்னு சொல்ல முடியும். சொன்னா லாஜிக் ஓரளவு மேட்சபிளா இருக்கு. 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 10 ஸ்கொயர். ஓகே, அப்ப நான் இங்க என்ன வரணும்னா 30க்கு பதிலா 36 வரணும். ஓகேவா? அப்ப 24 16 கூட்டி 40 சொன்னீங்க, 40 36 கூட்டிங்க, அடுத்து என்ன சொல்லணும்? 76ன்னு சொல்லியிருக்கணும். 76 சரியா இருந்துச்சு அப்படின்னா இங்க 8 ஸ்கொயர் 64 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? 76ம் 64ம் 140 தான். கரெக்டா? 76ம் 140 தான், 140 100 240 தான். லாஜிக் கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ 70 தான் ராங்கா இருக்கு. 70க்கு இப்பெல்லாம் 76 வந்தா ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? 76 வந்துருந்துச்சுன்னா ஆன்சர்ஸ் கரெக்ட். ஸோ உங்களோட ஸ்பார்க் இந்த இடத்துல இருந்தா கொஸ்டின் நான் கொண்டு போனேன். இதுல 3ஐயும் வச்சு தான் கொஸ்டினை கொண்டு போனேன். ஸோ ஒருவேளை செட் ஆகாமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் கரெக்டாக வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. ஸோ 45 இருக்கு, 91 இருக்கு, 147 இருக்கு, 183 இருக்கு, 229, 275. ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? ஐ திங்க் 46, 40 40 80, 5 + 6 11. ஓகேங்களா? இந்த கேப் என்ன வரும்? 47, இந்த பக்கம் ஒரு 47, இந்த பக்கம் ஒரு 9. ஸோ 6 1 56. ஓகேவா? இந்த கேப் என்ன வரும்? இந்த பக்கம் ஒரு 23, இந்த பக்கம் ஒரு 3 26. ஓகே, ஸோ இப்போ இந்த கேப், ஸோ இந்த பக்கம் 29, இந்த பக்கம் ஒரு 17. ஸோ 6 1 46. இந்த கேப் என்ன வரலாம்? ஸோ இந்த பக்கம் ஒரு 21, இந்த பக்கம் ஒரு 25 46. கரெக்டா? அப்போ எல்லா பக்கமும் எக்ஸாக்டா 46 46 46னே வருது, இந்த 2 இடத்த மட்டும் தவிர. ஒருவேளை இங்கனக்குள்ளேயும் நான் 46 வச்சு பார்த்தனா கரெக்டா இருக்கலாம். ஓகேவா? இங்க 46, இங்க 46, இங்க 46, இந்த 2 இடம் மட்டும் இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல 46 இருந்துருந்துச்சுன்னா, ஓகேங்களா, 45 + 46 91. ஸோ 91 + 46 என்ன வந்திருக்கும்? 137 வந்திருக்கும். கேட்டீங்களா? 137 வந்திருக்கும். ஒருவேளை அப்ப இங்கக்குள்ளேயும் 46 தான் வந்திருக்கணும், இங்கக்குள்ளேயும் 46 தான் வந்திருக்கணும். 137 146 183 வரதான் பாருங்க. 7 6 13 3 மிச்சம் 1, 3 + 1 4, 4 + 4 8 + 1 183 கரெக்டா வருது. அப்ப கம்ப்ளீட்டா 46 தான் சீரியஸ். டிஃபரன்ஸ் 46 தான் சீரியஸ். அப்ப 147 தாங்க ராங்கு. அதுக்கு என்ன வந்திருக்கணும்? 137 வந்திருக்கணும். 137 இருந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டா வந்திருக்கும். சரிங்களா? ஸோ எகைன் அதை ரிப்பீட் பண்ணிடுறேன். நான் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இங்க 46 கிடைச்சு, இங்க 56, இங்க 26, இங்கேயும் 46, இங்கேயும் 46. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை இங்கேயும் 46 இருந்துருந்துச்சுன்னா செக் பண்ண போறேன். ஸோ அப்ப என்ன வரும்? 45 46 91, 91 46 137 வந்திருக்கணும். அப்ப இங்கேயும் 46 தான் லாஜிக் வந்திருக்கணும். 137 46 183 கரெக்டா வந்துருச்சு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 28. இது ஒரு IBPS கிளரிக்கல்ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கான கொஸ்டினா விட்டுறேன். சரிங்களா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி நீங்க கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 29 போலாம். ஸோ 121 இருக்கு, 144 இருக்கு, 169, 172, 225, 256. இப்போ லோ லெவல் கொஸ்டின் இது. கேட்டா இது 11 ஸ்கொயரு, இது 12 ஸ்கொயரு, இது 13 ஸ்கொயரு, இங்கே 14 ஸ்கொயர் வந்திருக்கணும், இது 15 ஸ்கொயரு, இது 16 ஸ்கொயரு. அப்போ 14 ஸ்கொயர் அப்படின்னா 196 வந்திருக்கணும். அதுக்குள்ள நீங்கள் 172 கொடுத்துட்டீங்க. ஸோ அதான் ராங். ஓகேங்களா? ஸோ 172 இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30. ஸோ 59 இருக்கு, 60, 85, 166, 335,
628. ஸோ 1065. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ராங் நம்பர் எப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் 1. இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? 25. இந்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? இந்த பக்கம் ஒரு 15, இந்த பக்கம் ஒரு 66. ஸோ 81. ஓகேவா? இந்த கேப் என்ன வரும்? 335க்கும் 166க்கும் உள்ள கேப் பார்த்தீங்க அப்படின்னா 9, 6, 1, 169. ஓகேவா? ஸோ இந்த கேப் என்ன வரும் பாருங்க, 628க்கும் 335க்கும் உள்ள கேப்பு. ஸோ 3, 9, 2, 293. ஓகேவா? ஸோ இப்போ லாஜிக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு ஸ்கொயர்ஸ் மாதிரி இருக்கு. அந்த 1, 293 தவிர ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே பார்க்க ஒரு ஸ்கொயர்ஸ் மாதிரி இருக்கு. ஓகேவா? இது 1 ஸ்கொயர். ஓகே. இது 5 ஸ்கொயர். ஓகே. இது 9 ஸ்கொயர். அப்போ எப்படி போகுதுன்னா 4 கேப்ல போகுது. அப்போ அடுத்து இது 13 ஸ்கொயர். இப்போ அடுத்து எனக்கு 17 ஸ்கொயர் வந்திருக்கணும். 17 ஸ்கொயரா இருந்துருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ 289, 293 இல்லை, 289 இருந்தால் என்ன வந்திருக்கும்? இதையும் நான் கூட்டும் பொழுது 335க்கும் 289 நான் கூட்டினேன்னா 4, 1, 2, 1. ஸோ 624 வந்திருக்கும். அப்போ 628 தான் தப்பு. கரெக்டுங்களா? அதே மாதிரி லாஜிக் என்ன கண்டினியூ பண்ணேன்னா இங்கே எத்தனை நம்பர் தள்ளி வரும்? 4 நம்பர் தள்ளி. அப்போ 21 ஸ்கொயர் வந்திருக்கும். கரெக்டுங்களா? 21 ஸ்கொயர்னா 484. 441. கரெக்டா? 441. இப்போ 2 ஆட் பண்ணி பாருங்க. 4 + 1 5. கரெக்டுங்களா? 2 + 4 6, 6 + 4 10. கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்போ 628 இஸ் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ ராங் நம்பர் அதுதான். ஸோ 1 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 17 ஸ்கொயர், 21 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்ஸ் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா 4 கேப் விட்டு வந்திருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால உங்களோட 30 கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு ஸோ ராங் நம்பர்ஸ் ஓவர். ஓகேங்களா? ஸோ 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே கூட சேர்த்து நீங்கள் ஒரு எவ்வளோக்கு நீங்கள் நம்பர்ஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, மிஸ்ஸிங் நம்பரும் ராங் நம்பரும் நீங்கள் அதிகமாக எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவு உங்கள் டைம் ரெடியூஸ் ஆகும் உள்ளுக்குள்ள. ஓகேங்களா? ஏன்னா பேங்க் எக்ஸாம்னாலே டைம் மட்டும்தான். ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.